ஹே காய்ஸ், அதாவது நான் வந்து ஒரு 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 விஷயம் வந்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த வீடியோ எடுத்திருக்கிறேன். ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி அப்புறம் ஹோரோஸ்கோப் இது மாதிரிலாம் நம்பிக்கை இருக்குதா? எனக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. பட் வந்து என்னோட லைஃப்ல வந்து நிறைய நான் விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்ணி வரும்போது ஸோ அது வந்து உண்மைதான். யூனிவர்ஸ் அப்புறம் பிளானட்ஸ் அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஏதோ சயின்ஸோட தென் வந்து காடு எல்லாரோடையும் ஒரு ரிலேட்டடா கடவுளை வச்சு நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து சொல்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் உண்மைதான். ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த டைம் அப்படின்னு வரும்போது சில மாற்றங்கள் வந்து வரதான் செய்யுது. ஸோ வந்து எனக்கும் அப்படி நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு. அதுக்கப்புறத்துல வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ப ஆரம்பிச்சேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒன் டே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ஸோ வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து தெரிய போகுது அப்படின்னா வந்து நம்ம வந்து அதை வந்து ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியோட அதை உடனே தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுவோம், அப்படிதானே? ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுனால ஓகே இன்னைக்கு இப்படி இருக்கோமே நாளைக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபியூச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கியூரியாசிட்டியில நம்ம கேலண்டர்லாம் பார்ப்போம்ல, நம்மளோட அந்த ராசிக்கு என்ன என்ன என்னன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேக்கு என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல நான் பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், நாளைக்கு என்னதுன்னு நான் பார்க்கும்போது ஏமாற்றம்னு போட்டிருந்தது. உடனே என்னடா இது நமக்கு வந்து சோதனையா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எதுக்கு நமக்கு ஏமாற்றம் போட்டுருக்கு, இன்னைக்கு இருக்க ஸ்ட்ரெஸ் போதாதா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே வந்து மார்னிங் எந்திரிச்சதும் எப்போதும் எங்க வீட்டுல வந்து பால் வந்து வாங்குறதுக்கு நான் வந்து ஒரு பவுல் வந்து வெளில வச்சிருவேன். ஸோ வந்து பால் வந்து ஊத்துறவங்க வந்து அதில் இது பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அன்னைக்கு என்னன்னே தெரியல, வரவே இல்லை. தென் வந்து நான் காலேஜ் போகையில பாக்குறேன், ஏன் அப்படியே நான் வச்ச பவுல் அப்படியே இருக்கு, அதுல இல்லை. உடனே அது ஃபர்ஸ்ட் ஏமாற்றமா. செகண்ட் ஒன் வந்து நான் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு டேபை வந்து ஓபன் பண்றேன், தண்ணி இல்ல. என்னடா அப்படின்ட்டு யோசிச்சிட்டேன். எனக்கு மோட்டர் போடுறதுக்கு டைம் இல்ல. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற வாட்டர் தான் யூஸ் பண்ணேன் ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வீட்டுல இருந்து கிளம்புனேன் காலேஜுக்கு கிளம்புனோன்னா பஸ்ஸை போய் பாக்குறேன், பஸ்ஸை காணல. என்னடா பஸ்ஸையும் காணல அப்படின்ட்டு அதுல ஒரு ஏமாற்றம். சரியா, அது ஒரு 10 நிமிஷம் கழிச்சுதான் வந்துச்சு. தெரியாம ஒரு இடத்துல சைன் போட்டு வச்சுட்டேன். இன்னொருத்தங்க போட வேண்டிய சைனுக்கு பதில் என்னோட சைனை போட்டு வச்சுட்டேன். உடனே என்னடா நம்மளோட இதுன்னு நினைச்சிட்டு ஏமாந்துட்டோமே அப்படிங்கிற அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு எனக்கு ஹாஃப் டே தான் காலேஜ் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து லஞ்ச் கொண்டு போகாம போனேன். நான் இல்ல, எல்லா ஸ்டாஃப்மே கொண்டு போகாம போனோம். எனக்கு ஏமாற்றம்னு போட்டதுனால அன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ஏமாற்றமா நடந்தது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து உண்மை அப்படிங்கறத வந்து நான் நம்புறேன். பட் ஒவ்வொருத்தவங்க மனசை பொறுத்தது. ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.